உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு குண்டை போட்டது தாவேகா தான், விஜய் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அது அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு குயிக்காக அரசியல் களத்தில் வேலை பார்த்தது என்னையா இது பாட்டு சும்மா இருந்த இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அது இதுன்னு சொல்லி விட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகள் பூரா எனக்கு பங்கு கொடுங்கன்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு பெரிய இதுவா. அது திமுகலையும் சரி அண்ணா திமுகலையும் சரி, திமுகவில் வெளிப்படையாக தெரிஞ்சது, அண்ணா திமுகவில் தெரியல. என்டிஏ கூட்டணியில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் புதுசா அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுக்கு அது புதுசு தான். ரைட்டு, இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தீங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் கூட யாரும் கூட்டணி வரலையே அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தாவேகா தரப்பில் இருந்து கேட்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணி முடிஞ்சு போச்சு, 28 சீட்டு ஃபைனலாக முடிச்சாச்சு. ரொம்ப இழுபறியாக இருந்துக்கிட்டே இருந்தது. குறிப்பாக காங்கிரஸில் உள்ள பல நிர்வாகிகள் தலைவர்கள் விஜய் கூட கூட்டணி வச்சா என்ன, ஏன்னா ராகுல் கூட அதை தான் விரும்பினார். ராகுல் கூட அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இவங்க விட்டுட்டாங்களா, விஜய் விட்டுட்டாரா, ஏன் இப்படி? இன்னொரு கட்டத்தில் இல்லை, இவங்க நாங்கள் தாவேகா கூட கூட்டணி போயிடுவோம்னு திமுகவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சீட்டுக்காக, அதிக சீட்டு கேட்கறதுக்காக அப்படின்னு. திமுகவுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறது, எவ்வளோ சீட்டு இருக்கிற எக்கச்சக்கமான கட்சிகள்லாம் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்னு அவங்க ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையாக விசாரித்த போது என்னென்னா, இல்லை இந்த முறை இந்த எலெக்ஷனை விஜய் கூட தான் ஒரு கூட்டணி வைக்கலாமே அப்படின்னு. ஏன்னா 2004 திமுகவுடன் கூட்டணியாக காங்கிரஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதை இப்போ முறிச்சுக்கிட்டு வெளியே வரப்போதே அப்படின்பொழுது பலருடைய கருத்து என்னன்னா, விஜய் ஒரு சிக்னலை காமிச்சிருக்காமே, விஜய் வாங்கன்னு சொல்லியிருக்கலாமே, விஜய் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே, இல்லை விஜய் தரப்பில் இருப்பவர்கள் யாராவது இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் மீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஜனநாயகன் படத்திற்கு பிரச்சனை வந்தபொழுது முதல் குரலாக, ஒரு ஆதரவு குரலாக ராகுல் காந்தி தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதெல்லாம் மறக்கக்கூடாது. ஏன்னா அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் புதுசாக இறங்கிட்டார், தமிழக அரசியல் களத்துக்குள்ள இறங்கி ஒரு சின்ன மாத்திரையை போட்டு கலக்கிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது நாலா பக்கமும் அடி. ஏன்னா இதை எதிர்பார்க்கல. நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு வர்றது என்னன்னா, விஜய் சொல்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அடடாடா என்னடா இப்படி விட்டுட்டுமேன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த எதிர்ப்பு எலெக்ஷன் வரைக்கும் தொடரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதைத்தான் தஞ்சாவூர் கூட்டத்தில் விஜய் இந்த பாப்கார்ன் மிஷினில் போட்ட சோளப்பொரி மாதிரி புரிஞ்சு தள்ளிட்டார். அதே வேளையில் ஜனநாயகன் படத்திற்காக ஒரு குரல் கொடுத்த ராகுல் காந்திக்கு ஒரு நன்றி கூட சொல்லலையே அப்படின்ற விமர்சனம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூட்டணி இல்லை, கட்சி சார்ந்தவர்கள் எதிரி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, அதெல்லாம் விடுங்க. யாராக இருந்தானே ஜனநாயகனுக்கு குரல் கொடுத்த முதல்வருக்கு நன்றி அப்படின்னு சொல்றீங்க. ராகுல் காந்தி தானே முதல்ல குரல் கொடுத்தாரு. ஏன் ராகுல் காந்திக்கு நீங்கள் நன்றி சொல்ல? நீங்கள் கூட்டணி வைக்காம போங்க. அப்புறமா ராகுல் காந்தி பனையூருக்கு பேசணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி காங்கிரஸ் தரப்புல இருந்தே கேட்கப்படுகிறது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. ரைட்டு, ஓகே, முடிஞ்சு போச்சு, கூட்டணி திமுகவுடன் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னன்னு சொல்றது, பழம் நடுவி பாலில் விழற மாதிரி இருந்தால் அதை அப்படி அசால்ட்டாக தட்டி விட்டுட்டீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா 2026 எலெக்ஷன் விஜய் டிவிகேவினருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கலாம். அது யாரும் மாற்றவே முடியாது. வெளியிருந்து 1000 கருத்து சொல்லாமல் போகலாம். நாங்கள் அடிப்போம்பா, நாங்கள் ஜெயிப்போம்பா, நீ பாருங்கப்பா, அது அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அதீத நம்பிக்கையும் கூட அதே போல மக்களுடைய மனநிலை என்னன்னு இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. திரும்ப சொல்றது தான், இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வச்சிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு கழிச்சு இன்னொரு கருத்து கணிப்பு வச்சிங்கன்னா அப்படியே மாறுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு வச்சு பாருங்க, ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இதுதான் மக்களுடைய மனசு. இதெல்லாம் தாண்டி கூட்டணின்ட்டு ஒரு பெரிய பலமாச்சு. நீங்கள் தனிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் முதல் எலெக்ஷன்ல இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே விஜய் அப்படின்ற கேள்வி இன்னொரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பண்ணி தான் ஆகணும். கூட்டங்களுக்கு போகணும்,
அரசியல் பேசணும், மக்களை சந்திக்கணும், வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும். மிக முக்கியமான ஒரு விஷயம் தேர்தல் அறிக்கை. ஏன்னா விஜய் போராட்டங்கள்லாம் அந்த தேர்தல் அறிக்கையினுடைய சில பகுதிகளை வந்து வெளியிட்டு வர்றாரு, சொல்லிட்டு வர்றாரு. விவசாயிகள் பிரச்சனை கூட அது நிறைய ட்ரோல் ஆட்சி வந்து கேலி செய்யப்பட்டது. அதையே சில பேர் வந்து வரவேற்கிறார்கள். முதல் இதுலேயே வந்து சொல்கிறாப்லையாப்பா, வங்கி கடனை தள்ளுபடி பண்ண முடியும்னு சொல்கிறாப்புல, நீட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இதெல்லாம் ரைட்டு, ஓகே. மகளிர் பிரச்சனை இதெல்லாம் பேசுகிறாரு. முழுமையான தேர்தல் அறிக்கை. இந்த முழுமையான தேர்தல் அறிக்கையை 5 மண்டலங்களாக பிரித்து தமிழ்நாட்டில் 5 மண்டலங்களில் உள்ள பெண்கள், தொழிலாளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், விளிம்பு நிலை மக்கள்கள் இவர்களிடம் கருத்து கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை ரெடி செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல். இது தவிர பார்த்தீங்கன்னா இணையத்தின் வழியாக, இன்டர்நெட் வழியாக உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய குறைகளை சொல்லலாம், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லலாம். புதிய ஆட்சி வந்தா எதெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற கருத்தை நீங்க பதிவிடலான்னு சொல்லி அதையெல்லாம் சேர்த்து தான் இந்த தேர்தல் அறிக்கை. அதுவும் வருகிற 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்னைக்கு அதை வெளியிடுறாங்க. தொடர்ச்சியாக விஜய் பேசுற ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தாண்டி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்ட்டு வந்து மையப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தொடங்கி பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன கேள்விக்குறிதானே அப்படின்னு. விஜயோடைய பர்சனல் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தாண்டி இப்போ நடந்த சம்பவம், விவாகரத்து விஷயம். அந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் வந்து பெண்கள் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பற்றிலாம் பேசுகிறீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பிரச்சனையை நீங்கள் வந்து சரி செய்யலையே அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனங்கள்லாம் கட்டுதான் ஆகணும், மீட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் அந்த உலக மகளிர் தினத்தன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகள் காப்பி அடிக்குமா அடிக்காதா அதெல்லாம். ஆனால் அந்த தேர்தல் அறிக்கை எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இது இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றாதீங்க. விஜய் கூட சேலம் கூட்டத்தில் நினைக்கிறேன், அது காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அது உங்கள் பணம் தாங்க, வந்து துட்டு கொடுத்தா வேணான்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கங்க, ஆனால் ஓட்டை மட்டும் விசிலுக்கு போட்டுருங்க அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு. இலவசங்கள் கூட யாருடைய காசுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க? மக்களுடைய பணத்தை எடுத்து தானே இலவசம் கொடுக்குறீங்க. 5000 ரூபா போடுறீங்க, 2000 ரூபா போடுறீங்க, மறுபடியும் வந்து நீங்கள் 5000னா ஒரு 10,000ன்றாரு. இப்போ பெண்கள் மட்டும் இலவசமாக போகலாம் அப்படின்னா ஆண்களும் சேர்த்து இலவசமாக போகிறாங்க. யாருடைய காசு சாமி இதெல்லாம் அப்படின்னு தேர்தல் அறிக்கை, விஜயோடைய தேர்தல் அறிக்கையில் நிச்சயமாக இந்த இலவசங்களுக்கான விஷயங்கள் இருக்காது. ஆக்கப்பூர்வமான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, சொந்த வீடு, பைக்கு, மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்வி. படிப்பு இருந்தால் எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் சாமி. நீங்கள் காணி நிலம் இருக்கிறத தாண்டி படிப்பறிவு இருந்தால் உலகத்தில் எந்த மூலையிலும் நீங்கள் வாங்கலாம். அதை தான் வந்து காஞ்சிபுரம் கூட்டத்தில் கூட சொன்னார். வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, இல்லை வீட்டுக்கு எல்லாரும் பட்டதாரி, வீட்டுக்கு ஒரு காரு, பைக்கு, சொந்த வீடு அப்படின்னாரு. சொந்த வீடு, காரு, பைக்லாம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருந்து, ஏன் சாத்தியப்படாது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு தேர்தல் அறிக்கையாக அது இருக்கலாம். இதெல்லாம் மாரி விஜயோடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு முன்னாடி வந்து தேர்தல் பிரச்சார பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா அவரே கூட சொல்லியிருந்தார் தஞ்சாவூர் கூட்டத்தில், விசில் சத்தம் வந்து வீட்டில் ஒலிக்கிட்டோம், வீட்டை தாண்டி நாட்டில் ஒலிக்கிட்டோம், நாட்டை தாண்டி ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து விசில் சத்தம் ஒலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிஎஸ்கே மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா விசில் சத்தம், சென்னை சூப்பர் கிங்ஸில் அடிக்க போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து ஒரு சுட்டி காட்டியிருந்தார். அப்படி அந்த விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற ஒரு மும்முரமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பிரச்சார பாடல் தேவை அப்படின்னா ஒரு அதிரடி பாடலாக ஒரு பாடல். இப்போ அவங்களுடைய கொள்கை பாடல் ஒன்று பயங்கரமாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பிரச்சார பாடல் தேவை. ஏன்னா சின்னம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். முதல்லாம் கூட சின்ன எப்போ பார்த்தாலும் சின்னன்றீங்க அப்படின்னு நம்ம நண்பர் கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். இந்த தேர்தலை பாருங்கள், விஜய் நிற்க தொகுதியில், அது வந்து பெரம்பூரோ அல்லது திருச்சி கிழக்கோ வேதாரண்யமோ விக்கிரவாண்டிய, விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் எத்தனை விஜய் நிற்க போகிறாங்க பாருங்க வேட்பாளரா அப்படின்னா. நான் அப்படி தெரியாமல் மக்கள் போய் விஜயராஜ், விஜய் கண்ணா, இல்லை விஜய் அப்படின்னு இருந்தால் கூட தெரியாமலா பட்டனை அழுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, ஒருவேளை அப்படி மாறி போயிடுச்சுன்னா என்ன ஆகிறது? அதுக்கு சின்ன முக்கியம். அப்படி சின்னத்துக்கான ஒரு பிரச்சார பாடல், அந்த பாடலை அனிருத் இசையமைக்க போகிறார் என்ற ஒரு தகவல். இன்னைக்கு அவர் தானே நம்பர் 1 மியூசிக் டைரக்டராக இருக்கார். ஜனநாயகனுக்கும் அவர் தானே போட்டு பட்டையை கலைப்பிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலுக்கான அந்த பிஜிஎம்லாம் இன்னைக்கு வரைக்கும் வைரலாக போயிட்டுருக்கு. பாடல் எழுத பொறுத்த பாடலாசிரியர் புரிய விஷயம் கிடையாது, விஜயை கூட எழுதிட்டு போயிடுவார்.
இதை தாண்டி தென் மாவட்டங்களுக்கு விஜயோடைய பயணம், அதுவும் வருகிற 19 20ஆம் தேதி தென் மாவட்டத்தில் அந்த பயணம் தொடங்க போகிறது. அந்த பயணம் வந்து தென் மாவட்டத்தில் தொடங்கி ராமநாதபுரம் அந்த பெல்ட்டில், அந்த கடற்கரை ஓரம், ஈசிஆர் கடற்கரை ஓரம், குறிப்பாக மீனவர்களுடைய பெரும் ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப் போகிறார். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, விஜய் பத்திரிகையாளரை சந்திக்கல, விஜய் வந்து மீடியா முன்னாடி பேட்டி கொடுக்க மாட்டேன்றாரு, விஜய்க்கு வந்து ஒரு சின்ன கருத்து கேட்டால் கூட வந்து நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேன்றாரு, மைக்கை பார்த்தவொடனே அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு அப்படின்போது ஒரு டீட்டெயில்டான ஒரு பெரிய பேட்டி ஒன்று ரெடியாக போகிறது. பிரபல யூடியூபர் அவர் தான் ஒருத்தர் வந்து அந்த பேட்டியை எடுக்க போகிறதாக காத்து வாக்கில் ஒரு செய்தி இருக்கிறது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. வந்து என்ன அந்த பேட்டின்னு சொல்லும்போது, பீஸ் சமயத்தில் வந்து சன் டிவியில் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் விஜய் வந்து, நெல்சன் அவர் வந்து 1-to-1 மாதிரி. அது பேட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமான ஒரு செட்டப் பேட்டி மாதிரியே இருந்தது. நிறைய அந்த பேட்டி பெரிய அளவுலாம் ஒர்க் அவுட் ஆகலை. வந்து அது வந்து ஏற்கனவே ஒரு 10 ரிஹர்சல் பார்த்தா மாதிரி இருந்தது. அப்படி ஒரு பேட்டியாக இந்த பேட்டி அமைஞ்சிடக்கூடாது, அமைஞ்சிட்டா அது நல்லா இருக்காது. அதை தாண்டி பேட்டியாக கொடுக்கறத ஒரு ஊடகத்துக்கு நீங்கள் பேட்டியாக கொடுக்கறத தாண்டி ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் நேஷனல் லெவலில் நீங்கள் வைக்கலாமே, என்ன இருக்குது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாமே. தொடர்ச்சியாக அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குல்ல, மீட் பண்ண மாட்டேன்றார் அப்படின்னு. மீட் பண்ணுங்களேன். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, தஞ்சாவூரில் பேசின அந்த ஸ்பீச், பாஜகவினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தம்பி முன்னை விட பிரமாதமாக பேசுகிறாரு, அடித்து தூள் கலப்பியிருக்காரு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக மாநில அரசால் நீட்டை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோம் இங்கல்ல இந்த மாநில அரசு, நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த நீட்டை ஒழிச்சிடுவோம்னு சொன்னீங்களே, ஒழிக்க முடிஞ்சதான்னு தம்பி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது எலெக்ஷன் இல்லை, எமோஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொல்கிறேன், எமோஷன் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கே ஒரு ப்ரொமோஷன். எப்படி ப்ரொமோஷன் அப்படின்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏறக்குறைய அவங்க ஒரு கிரீன் சிக்னல் கூட கொடுத்தா மாதிரி இருந்தது. வந்து என்டிஏ கூட்டணி வாங்கலாம் தம்பி நீங்கள் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தமிழ்நாடு டீம் டெல்லி டீம் அப்படின்னு கிரிக்கெட்டை வச்சு ஒரு விஷயம் பேசினார். அது வந்து அந்த அவருடைய பேச்சு வந்து விளையாட்டு பேச்சாகவே இருக்கட்டும். ஏன்னா டெல்லியை தொட்டாலே இவங்களுக்கு வந்து பயங்கர கேண்டாயிடுவாங்க. டெல்லியை மட்டும் தொடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்படியே வந்து அவர் தமிழ்நாடு டீமு டெல்லி டீமு அப்படின்னு பேசி டீமாக பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டாக எடுத்துக்கணும். ஆனால் நான் விஜயோடைய தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர இந்த ஸ்பீச்சில் இருந்து இன்றைய ஸ்பீச், அதாவது தஞ்சாவூர் ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விஜய் வீட்டுக்கு பக்கத்து தெரு, ஏன்னா சாலிகிராமம், இது அவங்களே கூட ஒரு பேட்டி சொல்லியிருக்காங்க. வந்து எங்கள் தெரு பக்கத்து தெரு தான், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து. அதனால் அந்த அன்பினால் வந்து அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம். விஜய் குறிப்பாக அந்த தஞ்சாவூர் ஸ்பீச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக வழக்கமாக வந்து சிஎம் சார், அது சார், இது சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு எமோஷனான பேச்சாக பேசுவார். ஆனால் பாயிண்ட் அவுட்டோடு எடுத்து பேசியிருக்கார். வந்து குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனை, டெல்டா மண்ணில் போய் பேசியிருக்கிறார். இப்போ தென் மாவட்டத்திற்குள் செல்ல போகிறார். அடுத்து அந்த தென் மாவட்டத்திற்குள் உள்ள பிரச்சனைகள், குறிப்பாக ஜாதிய பிரச்சனைகள், அங்குள்ள சில பிரச்சனைகள், இது எல்லாம் வந்து விஜய் எப்படி பேச போகிறார், என்ன அரசியல் செய்ய போகிறார், இதெல்லாம் மீறி தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை சாமி, இந்த 234 தொகுதியிலும் உங்களால் ரவுண்ட் அடிக்க முடியுமா, வேட்பாளர் பட்டியல் எங்க, வேட்பாளர் எப்போ அறிவிக்க போகிறீங்க, வேட்பாளர் அறிவிப்பு தாண்டி வேட்பாளர் எப்போ அறிமுகப்படுத்த போகிறீங்க, வேட்பாளர் எல்லாம் எப்படியாப்பட்டவர்கள் அவங்க என ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து உள்ள வந்து தாவேக்காக்குள்ள பணபலம் படைத்தவர்கள் மட்டும்தான் சீட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இல்லைங்க, சாமானியர்களுக்கு கூட சீட்டு வந்தீங்க, பணபலம்லாம் கிடையாது. மக்கள் பலம், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்ச யார், மக்கள் மத்தியில் போய் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு தான் சீட்டு, அதில் வந்து எந்த பாகுபாடும் கிடையாது அப்படின்னாங்க. ஓகே, ஒட்டுமொத்தமாக விஜயுடைய அடுத்த அரசியல் கள பயணம், அவருடைய பேச்சு என்ன என்பதை உங்களை போல் நானும் காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.